நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அணிந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கையோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணீரேஷ் அருளானந்தம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் 10 பேர் பலி. காலி ரயில் நிலையத்தில் அமைதியின்மை. 12,000 வருடங்கள் பழமையான ராவணன் குகைக்கு சிலரின் செயற்பாட்டினால் பாதிப்பு. வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் ரத்து. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் குப்பளான் பகுதியில் மின்னல் தாக்கி 2 பெண்கள் உள்ளிட்ட 3 உயிரிழந்துள்ளனர். எதிர்வரும் நாட்களில் மின்னல் மற்றும் கடும் காற்றுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புகையிலை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 38 வயதான ரவிக்குமார் சுதா மற்றும் 52 வயதான கந்தசாமி மைனாவதி ஆகிய பெண்களும் 48 வயதான திருநாவுக்கரசு கண்ணன் ஆகியோரே மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகியுள்ளனர். சடலங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதில் தோட்டத்துக்கு இருந்தவன் மயங்கி விழுந்தப்போ அவள் பார்க்க வந்தவாவே சாப்பாடு கொண்டவா மயங்கி விழுந்துவானா. அவள் தான் ஓடி வந்து சொல்லி எல்லாரும் ஓடி வந்து ஆட்டோவில் தூக்கி விட்டணும். மழை புல்லு பிடிங்கினவருக்கு மழை துவங்கின அப்புறம் இதுக்கு வந்து இருந்தது. இதுக்கு அந்த மழை வந்தது. மழை வந்த பிறகு அந்த மின்னல் வந்து தாக்கினது. அந்த அதே நேரம் வந்து இந்த வேலை செய்கிறாங்களே சாப்பிட விட்டுவாங்க. வந்து பார்த்தா வந்து மயக்க நிலையில் இருக்கணும்னா அவள் பார்த்துட்டு அவன் மயங்கி. கோமாகம, மத்தேகுட, குடாமாதுவ மற்றும் சித்தமுல்ல ஆகிய பகுதிகளில் ஊடறுத்து வீசிய கடும் காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் 2 மின்பிறப்பாக்கிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன. இதனால் ஹோமாகம பகுதியில் இன்று பிற்பகல் வரை மின்சார விநியோகம் தடைப்பட்டிருந்தது. இன்று இரவு வேளையிலும் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மழையுடன் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாகவும் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் வரை சப்ரகமுக, மத்திய, தென், ஊவா, மேல், வடமேல், வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களிலும் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் வடமத்திய மாகாணம், மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளில் நாளை மறுதினம் வரை கடும் வெப்பம் பதிவாகலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் 11 கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். திருகோணமலை கடற்படை முகாமிற்கு அருகாமையில் இன்று முற்பகல் இளைஞர் ஒருவர் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞர் நண்பர் ஒருவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்துள்ளார். இதன்போது குறுக்கு வீதியொன்றில் மோட்டார் சைக்கிள் நிறுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் பின்னால் இருந்த நபர் இளைஞனின் கழுத்தை அறுத்துள்ளார். படுகாயங்களுக்குள்ளான இளைஞன் திருகோணமலை கடற்படை முகாமிற்கு அருகாமையில் உள்ள முச்சக்கர வண்டி தரிப்பிடத்திற்கு சென்ற காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தன.
கடற்படை முகாம் அமைந்துள்ள பகுதிக்கு குறித்த இளைஞர் செல்ல முயற்சித்த போது அவ்விடத்திலேயே கீழே விழுந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். அதனைத் தொடர்ந்து இளைஞன் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்திருந்தார். 21 வயதான தங்கதுரை தனுஷன் என்ற இளைஞனை இவ்வாறு கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். காதல் தொடர்பொன்றை அடிப்படையாக கொண்டு இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இதேவேளை இளைஞனை கொலை செய்த நபர் தனது தந்தையுடன் திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். கொலன்ன உல்ஹதுபாவ கஸ்தான கஹவத்த பகுதியில் நேற்று மாலை புல்லால் தாக்கி இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சி ஒன்றை பார்வையிடுவதற்கு தயாரான சந்தர்ப்பத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த தாக்குதலை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் கூறினர். 17 வயதான பவாந்த பிரசாத் அபேகோன் என்ற இளைஞரை கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட இளைஞனின் 22 வயது நண்பரும் தாக்குதலில் காயமடைந்த நிலையில் கொலன்ன மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொலையை மேற்கொண்ட நபர்கள் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாத்தளை கலேவல தேவகுவ எகே எல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்த தம்பதியினர் நேற்றிரவு கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். தனிப்பட்ட பிரச்சினையொன்று காரணமாக இந்த கொலைகள் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அனுராதபுரம் இபலோகம வேதனிய பிரதேசத்தில் உள்ள சூதாட்ட நிலையம் ஒன்றில் இரு தரப்பினருக்கிடையில் நேற்றிரவு ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். குருநாகலையை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 62 வயதான ஆர்டி பேர்மசிறி என்ற நபரை உயிரிழந்துள்ளார். இபலோகமவில் உள்ள தனது மகனின் வீட்டிற்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஹிங்குராங்கொட நாகபொகுன ஜயந்தபுர பிரதேசத்தில் பெண் ஒருவர் நேற்று கொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு முற்றியதால் குறித்த பெண்ணை தாக்கி கணவரை கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஒரு பிள்ளையின் தாயான 25 வயதான தினுஷா சந்திரசேன இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். මේවායින් වැඩිපුර ප්‍රමාණයක් ඝාතන සිදු වෙලා சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் மதுபோதையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டதன் காரணமாகவே அதிக அளவு கொலைகள் இடம்பெற்றுள்ளமையை அவதானிக்க முடிகின்றது. நடமாடும் சேவைகளை முன்னெடுக்குமாறும் அமைதியை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் மதுபோதையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்படும் நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் போலீஸ் நிலையங்களுக்கு தற்போது ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. බීමත්ව කලහකාරී ලෙස හැසිරෙන පුද්ගලයන් අත්තඩංගුවට අරගෙන ඔවුන්ව අනිවාර්යෙන්ම ඒ ගරු අධික பசுமையான வயல் நிலங்கள் சூழ்ந்த திகன்னேவ தைரியமான கிராம மக்களினால் வெற்றிகரமாக விவசாயம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். தம்புள்ளை கண்டலகம பிரதான வீதியின் கண்டலகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். வேன் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முச்சக்கர வண்டியில் பயணித்த 4.5 வயது சிறுமியும் அவரது மூத்த சகோதரியான 22 வயதான ஜுவதியுமே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். முல்லைத்தீவு 3ஆம் கட்டை பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ராணுவ போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த உத்தியோகத்தர்கள் 2 மீது லொரியொன்று மோதி விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த மற்றொரு ராணுவ போலீஸ் உத்தியோகத்தர் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி முள்ளியவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பதுளையில் இருந்து மகியங்கரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று லொக்கலோயா சந்தி அருகில் வீதியை விட்டு விபத்துக்குள்ளானது. வியானா ஓயாவிற்கு எதிர் திசையில் சுமார் 200 மீட்டர் தொலைவில் கார் குடை சாய்ந்ததில் 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எம்பிலிப்பிட்டியின் 1ஆம் மைல்கல் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கார் ஒன்று துவிச்சக்கர வண்டியில் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. கடந்த 3 நாட்களில் இடம்பெற்ற 19 விபத்துகளில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். பெலியத்தவிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த காலிகுமாரி ரயில் காலி ரயில் நிலையத்திற்கு அண்மையில் தடம் புரண்டுள்ளது.
இதேவேளை ரயில் சேவை வழமைக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் புறப்படுவது தொடர்பில் உரிய முறையில் பயணிகளுக்கு அறிவிக்கப்படாமை காரணமாக இன்று பிற்பகல் அமைதியின்மை ஏற்பட்டது. இதன் காரணமாக கரிகோர மார்க்கத்திலான ரயில் சேவைகள் ஹிக்கடுவு வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்ததுடன் முற்பகல் 11:30 மணியளவில் ரயில் சேவை வழமைக்கு கொண்டு வரப்பட்டது. ரயில் தடம் புரண்டமையால் கரிகோர மார்க்கத்திலான ரயில் சேவைகள் இன்று பிற்பகல் உரிய நேரத்திற்கு இடம்பெறவில்லை. இதேவேளை காலி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில் தொடர்பில் பயணிகளுக்கு அறிவிக்காமையால் தாம் சிரமங்களை எதிர்நோக்கியதாக தெரிவித்து பயணிகள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். போலீசாரின் தலையீட்டுடன் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பில் காலி ரயில் நிலைய பொறுப்பதிகாரியிடம் நாம் தொடர்பு கொண்ட போது அவர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். இதேவேளை களனிவெளி மார்க்கத்திலான அவிசாவளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயில் இன்று காலை 7:30 மணியளவில் நுகேகுட மற்றும் நாராயண்பிட்டவிற்கு இடைப்பட்ட பகுதியில் தடம் புரண்டது. இன்று பிற்பகல் 2 மணியளவில் ரயில் தண்டவாளத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற ரயில் தடம்புரள்வு தொடர்பில் பிரதி போக்குவரத்து அதிகாரியின் கீழ் குழு நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் டிலந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவட்டத்தின் கொடவஹர திகன்னேவ கிராம மக்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடியது. பசுமையான வயல் நிலங்கள் சூழ்ந்த திகன்னேவ தைரியமான கிராம மக்களினால் வெற்றிகரமாக விவசாயம் முன்னெடுக்கப்படுகின்ற குறைந்த வசதியுடைய கிராமமாகும். குருநாகல் மற்றும் புத்தளம் மாவட்டங்களுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த கிராமத்தின் மக்கள் காட்டு யானைகளினால் அவ்வப்போது அசௌகரியத்தை எதிர்கொள்கின்றனர். குறைந்த போக்குவரத்து வசதியுடைய இந்த கிராமத்தின் மக்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் சிங்கள புத்தாண்டை இன்று கொண்டாடியது. கிராமிய வாழ்வியலை பிரதிபலிக்கும் வகையில் கொடவஹர திகன்னேவ ஸ்ரீதேவ மித்ர விளையாட்டரங்கில் இன்று நாள் முழுவதும் போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. திகன்னேவ குபுக்வேவ நூகன் நொடுவ குருப்புகன நெபடேவ தெமட்டேவ கொடவஹர உள்ளிட்ட 20 கிராமங்களை சேர்ந்த மக்கள் இதில் கலந்து கொண்டனர். இன்று காலை திறந்த சைக்கிள் ஓட்ட போட்டியுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. 115 கிலோமீட்டர் போட்டி தூரத்தை இலங்கை ராணுவத்தின் ஹிரான் பசிந்து முதலில் கடந்தார். மகளிர் மற்றும் ஆண்களுக்கான மரதன் ஓட்டத்தில் அஸ்மிகா ஹேரத் மற்றும் PMKG தென்னகோன் ஆகியோர் வெற்றி வாகை சூடினர். விளையாட்டு விழாவின் அங்குரார்ப்பண வைபவம் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர்களான ஷவான் டேனியல் மற்றும் SC வீரசேகர ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. நிக்கவரட்டிய போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட அதிதிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். ஓலை வேயும் போட்டி, தலையணை சண்டை, சறுக்கு மரம் ஏறுதல், சட்டி உடைத்தல் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட போட்டி நிகழ்ச்சிகள் இன்று நடத்தப்பட்டன. தேவமித்த விளையாட்டரங்கில் அமைக்கப்பட்டிருந்த எஸ்லோன் இனிப்பு கிராமம் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கவர்ந்திருந்தது. சித்திரை புத்தாண்டிற்கான பலகாரம் தயாரிக்கும் போட்டியும் நடத்தப்பட்டதுடன் இளைஞர்களுக்கான கரப்பந்தாட்ட போட்டியும் நாள் முழுவதும் நடத்தப்பட்டன. சிறுவர்களுக்கான போட்டி நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழாவின் இறுதி அங்கமாக ஆணவகரம் மற்றும் அழகுராணி போட்டிகள் நடத்தப்பட்டன. நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் திகண்ணாவு இளைஞர் ஒன்றியம் ஆகியன ஏற்பாடு செய்திருந்த இந்த சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழாவில் நிக்கவரட்டியவைச் சேர்ந்த அபிஷேகா ஷெஹாரி அழகுராணியாக தெரிவானார். சிலாபத்திலிருந்து வருகை தந்த சந்தருவன் மதுஷங்கு ஆணலகராக மகுடம் சூட்டினார். பண்டாரவளை ராவணன் குகையை களனி பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் சிலர் நேற்று ஆராய்ந்தனர். ராவணன் குகை சுமார் 12,000 வருடங்களுக்கு முன்னதாக மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகின்றது. இதன் காரணமாக உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடமாகவும் இந்த குகை விளங்குகின்றது. எனினும் ராவணன் குகையை பார்வையிட சென்ற ஒரு சிலர் இவ்வாறு சேதங்களை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த குகையை பாதுகாக்க வேண்டியது ஏன்?
களனி பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ இது தொடர்பில் விளக்கம் அளிக்கின்றார். இது மக்களின் மனங்களை மிகவும் கவர்ந்த இடமாகும். கலாச்சார ரீதியிலும் சுற்றாடல் ரீதியிலும் எல்ல பிரதேசம் பிரபலியம் அடைந்துள்ளது. சுற்றுலாத்துறையும் மேம்பட்டு வருகின்றது. இத்தகைய இடங்கள் உலகின் வேறு நாடுகளிலும் உள்ளது. அத்தகைய இடங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்களாக மாற்றி நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பங்களிப்பு செய்யும் நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். ராவணன் குகையும் அதேபோன்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அரசு மட்டத்தில் முதலீடு செய்ய முடியுமாயின் மக்களை அதிகம் கவரும் இடமாக இதனை எம்மால் மாற்ற முடியும். தமிழினத்தின் புராதனத்தையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் கலை வடிவங்களை பாதுகாக்க வேண்டியது எம்மவர்களின் வரலாற்று கடமையாகும். ஒரு பாரம்பரிய கலையின் வேரை தேடும் நியூஸ் ஃபர்ஸ்டின் கலை பயணம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அண்ணன்மார் தங்காள் கதை விசேட தொகுப்பு அடுத்த இந்த கூட்டம் வருந்தி கூட்டிய கூட்டம் அன்று விரும்பி கூடிய கூட்டம். மொட்டும் பூவும் காயும் பழமும் கூடி கழிக்கும் என்றும் 16ஆன மார்க்கண்டேய இரவு ஹட்டன் சாமிமலை குமரி தோட்டத்திற்கே வரமாய் வாய்த்தது. நடுநிசையின் நிசப்தத்தை கலைக்கும் தோல்வாத்திய ஓசை வெறுமனே சப்தமன்று. நாளைய சந்ததிக்கு நேற்றைய வரலாற்றை சொல்லும் முயற்சிக்கான பக்கபலமே இந்த பக்கவாத்திய ஓசை. தலைமுறை இடைவெளியினால் காலாவதியாகி வரும் ஒரு பாரம்பரிய கலை பொக்கிஷத்தின் மீட்பரே இவர். கர்ண கம்பீரமாய் கர்ஜித்து வரும் கனகராஜ் வாத்தியார் சாமானியர் அல்லர். மஞ்சள் பச்சை சிகப்பு சாந்து குழைத்து முகத்தில் வர்ண வண்ண ஹரிதாரம், காலில் சலங்கை, மார்பில் கவசம், இடுப்பில் கச்சை, கைவளை, கால்வளை, வீரக்கழல் என போர்முனை வந்த வேந்தராய் வேகமாய் உருமாறும் மாந்தர்கள். அகத்தின் மகிழ்வு முகத்தில் தெரிய கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய இனத்து வழித்தோன்றல்கள் தம் வேரை காக்கும் முயற்சியில் முனைப்புடன் ஈடுபட்ட காட்சிகளே இவை. யார் இவர்கள்? ஏன் இந்த உருமாற்றம்? ஏன் இந்த பகீரத பிரயத்தனம்? அண்ணன்மார் தங்காள் கதையை நியூஸ் ஃபர்ஸ்டில் நாளையும் எதிர்பாருங்கள். தமிழகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் 61 நாள் மீன்பிடி தடை நேற்று முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட கிழக்கு கரை பகுதிகளில் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க காலமாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் தான் கடல்வாழ் உயிரினங்கள் இனவிருத்தி செய்கின்ற காலம் என்பதால் கடலில் மீன்வளத்தினை பெருக்கும் நோக்கில் விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முதல் 61 நாட்களுக்கு மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் மீன்களின் விலை உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் தெரிவித்தார். இந்த 2 மாதங்கள் வந்து படகுகளை பாதுகாக்கிறது பெரிய விஷயமா இருக்குது மீனவர்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒழுங்கான ஹார்பர் கிடையாது. இந்த படகுகளை வந்து ஒழுங்காக நாங்கள் நிறுத்தி வச்சு அதை மராமத்து பார்க்கறது கூட வழி இல்லாமல் திடீர் இரவு நேரங்களில் காற்று கொண்டல் காற்று வர்றதுனால படகுகள்லாம் அதிகமாக உடைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. உலக பாரம்பரிய சின்னமாக போற்றப்படுகின்ற தஞ்சை பெரிய கோவில் சித்திரை பெருவிழாவின் ரதோற்சவம் இன்று நடைபெற்றது. மாமன்னர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் ரதோற்சவம் நீண்ட வரலாற்றை கொண்டதாகும். சிறப்புகள் வாழ்ந்த பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெறுகின்றமை வழமையாகும். 52 அடி உயரமும் 20 அடி அகலமும் 40 தொன் எடையுடன் 165 மணிகள் மற்றும் 252 தெய்வங்களின் சிற்பங்களும் பொறிக்கப்பட்டுள்ள திருத்தேரில் தியாகராஜரும் கமலாம்பிகையும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பக்தர்கள் ஓம் நம சிவாய என்ற கோஷங்களை எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றதுடன் திருமுறை பாராயணம், மங்கள வாத்தியங்கள், கரகாட்டம்,
குச்சிப்புடி, தப்பாட்டம், செண்டை வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன. பரிவார மூர்த்திகள் முத்து சப்பரங்களில் எழுந்தருள் இருந்தமையும் சிறப்பம்சமாகும். இந்தியாவை சேர்ந்த சிவனடியார்கள் மாத்திரமல்லாமல் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தஞ்சையில் கூடிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் நிழல் திட்டத்தின் கீழ் 3 புதிய கிராமங்களுக்கான அடிக்கல் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் அமைச்சருமான சஜித் பிரேமதாசவினால் இன்று நாட்டப்பட்டது. 1120, 1121, 1122 இலக்கு கிராமங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. சிதுநிலிகம, சிறிநெவிகம மற்றும் சொம்கரகம என இந்த கிராமங்கள் பெயரிடப்பட உள்ளன. இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் இந்த கிராமங்களில் 75 வீடுகளை நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பரிசுகள் உங்களுக்கு எப்போதாவது கிடைத்துள்ளனவா என நான் வினவுகின்றேன். இந்தியாவிலிருந்து வழங்கப்படும் பரிசுகளை ஒருபுறம் வைப்போம். இலங்கையில் உதவிகள் கிடைத்தனவா? உண்மையில் இல்லை. ஏனெனில் உங்களின் வாக்கு பலத்தை அன்று கொள்ளையிட்டனர். பொதுமக்களை தவறாக வழிநடத்தினர். மக்கள் வசியமடைந்து மக்கள் ஆணையை வழங்கினர். நிவாரணங்களுக்காகவே நீங்கள் வாக்களித்தீர்கள். தேர்தல் காலங்களில் உங்களின் வேதனை மற்றும் கண்ணீர் தொடர்பில் பல வார்த்தைகளை கூறி ஏலத்தை நடத்தினர். உங்களின் துன்பத்தை பாலமாக கொண்டு தமது குடும்பங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தும் செயற்பாட்டையே அன்றைய ஆட்சியாளர்கள் செய்தனர். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் சங்கம் இன்று திருகோணமலையில் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தனர். சர்வதேசத்தில் எங்களுக்கு இலங்கைக்கு கால அவகாசம் கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அதையும் மீறி இலங்கைக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையிட்டு அனைவரும் நாங்கள் சில மனவருத்தத்துக்குள்ளாகி இருக்கிறோம். இலங்கை அரசாங்கத்துக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சர்வதேசம் எங்களுக்கு சர்வதேச விசாரணை எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கு எடுக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்தும் நடத்த இருக்கிறோம். 2 வருட கால நீடிப்பை கொடுத்துள்ளது. நாங்கள் அதனை கொடுக்க வேண்டாம் என்று எவ்வளவோ போராட்டங்களை நடத்தியும் அதனை கொடுத்துள்ளார்கள். அதனால் நாங்கள் மிகுந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளின் முடிவு வரும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபடுவோம். கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சிந்தார்த்தன் கருத்து தெரிவித்தார். கல்வியிலே மிக பின்னடைவு ஒன்றை கண்டிருக்கிறது, காணுகின்றது. எங்களுடைய இனம் ஒரு மிக வலிமைமிக்க இனம். மீண்டும் நாங்கள் இழந்துவிட்ட அந்த கல்வியை மீண்டும் பெறுவதற்காக முழுமையான முயற்சிகளை மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், அதிகாரிகள் அனைவருமே முயற்சிக்க வேண்டும். பிள்ளைகளை நிச்சயமாக கல்வியிலே அக்கறை காட்டுகின்ற நேரத்திலே அவர்களுடைய மனநிலைகளையும் அவதானமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. கார் பந்தயம் மற்றும் மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர்களுக்கு வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ள சலுகைகள் தொடர்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நூரலியாவில் வைத்து கருத்து வெளியிட்டார். 75 மில்லியன் யூரோக்கள் பெறுமதி வாய்ந்த உயர் ஆற்றல் பிரிவு பயிற்சி கூடம் ஒன்று நூரலியாவில் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. இது உலகத்தில் ஜப்பான் மற்றும் சீனாவில் மாத்திரமே இருக்கின்றது. கார் பந்தயம் என்பது இலங்கையில் பழமை வாய்ந்த விளையாட்டாகும். மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி ஒன்று கிடைத்தது. எமது பிரதமர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். வாகனங்கள் கொண்டு வரப்படுகின்றன என்று அவர்கள் கூறினார்கள். இவர்கள் சொந்த செலவில் அவற்றை பராமரிக்கிறார்கள். ஆகவே 2 வருடங்களுக்கு வரி ஒப்பந்தத்தில் இந்த மோட்டார் சைக்கிள்களை கொண்டு வர சந்தர்ப்பம் வழங்குவோம் என்று தெரிவித்தார். எமது இளம் வீரர்களுக்கு இது சிறந்ததோர் செய்தியாகும். அமெரிக்காவின் உயரிய கௌரவமான சுதந்திரத்துக்கான ஜனாதிபதி பதக்கத்தை கோல்ஃப் நட்சத்திரமான டைகர் வுட்ஸுக்கு வழங்க உள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது குறித்த செய்திகளை நீங்கள் தற்போது அவதானித்திருந்தீர்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.